ஓம் சாந்தி. 19/12/24 बाबा सुलर मीठे बच्चे एक पुरुषोत्तम संगम युग ट्रांसफर होने का युग है. இனிமையான குழந்தைகளே, இந்த புருஷோத்தம சங்கம் யுகம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான யுகம், மாற்றம் அடைவதற்கான யுகம். अभी तुम्हें कनिष्ठ से उत्तम पुरुष बनना है. இப்பொழுது நீங்கள் கீழான நிலையிலிருந்து, கடைசி நிலையிலிருந்து உத்தம புருஷ் ஆக வேண்டும், உத்தம ஆத்மா ஆக வேண்டும். சங்கமயுகம்னா டிரான்ஸ்ஃபர் ஆகணும், மாறணும். மாறுறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதுவும் கடைசி கட்டத்திலிருந்து முதல் நிலைக்கு उत्तम पुरुष ஆகணும். बाप के साथ साथ किन बच्चों की भी மகிமா காயி ஜாத்தி ஹே. தந்தையோடு கூடவே எந்த ஆத்மாக்களுக்கு கூட மகிமை பாடப்படுகிறது. பாபாவோடு கூடவே எந்த ஆத்மாக்களுக்கு கூட மகிமை பாடப்படுகிறது. जो टीचर बन बहुतों का कल्याण करने के निमित्त बनते हैं. यार டீச்சர் ஆகி அநேக பேருக்கு நன்மை செய்ய நிமித்தம் ஆகுகிறார்களோ, யார் டீச்சராகி அநேக பேர்களுக்கு நன்மை செய்ய நிமித்தம் கருவி ஆகுகிறார்களோ, அவர்களுக்கு தந்தையோடு கூடவே மகிமை பாடப்படுகிறது. करण करावनहार बाबा बच्चों से अनेकों का कल्याण कराते हैं तो बच्चों की भी महिमा हो जाती है. செய்பவர் செய்ய வைப்பவர் பாபா குழந்தைகளை கொண்டு அநேக பேருக்கு நன்மை செய்ய வைக்கின்றார். செய்பவர் செய்ய வைப்பவர் பாபா, அவர் தான் செய்கிறார் எல்லாருக்கும் நல்லது. நாம் யாருக்கும் எந்த நல்லதும் பண்ணலை, அவர் பண்ணுறார். ஆனால் நம்மை கருவியாக வச்சுட்டு அவர் என்ன பண்ணுறார், அநேக பேருக்கு நன்மை செய்ய வைக்கின்றார். அப்பொழுது குழந்தைகளாகிய நமக்கும் மகிமை ஏற்பட்டு விடுகிறது. அவர் செய்கிறார், அவர் செய்ய வைக்கிறார். ஆனால் அவருக்கு கருவியாக நாம் இருக்கும் பொழுது நமக்கும் அவரோடு சேர்ந்து மகிமை ஏற்பட்டு விடுகிறது. ககத்தேகே பாபா ஃபலானே ने हमारे पर दया की जो हम क्या से क्या बन गए. சிலர் சொல்கிறாங்க, பாபா இன்னார் என் மீது கருணை காட்டினார், நான் எப்படி தாழ்ந்த நிலையிலிருந்து எப்பேற்பட்ட உயர்ந்த நிலைக்கு வந்துவிட்டேன். நீங்கள் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ஞானம் கொடுக்குறீங்க, அவங்க ரொம்ப மோசமான நிலையிலேருந்து அவங்க நல்ல நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க பாபாட்ட சொல்கிறாங்க, இன்னாருடைய கருணையினால் நான் இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன். டீச்சர் பன்னே பிகர் ஆசீர்வாத் மில் நகி சக்தி. டீச்சர் ஆகாமல் ஆசீர்வாதம் கிடைக்க முடியாது. நீங்கள் ஞானம் சொல்லணும், கருணா சேவையெல்லாம் சரிதான். ஆனால் பாபா இன்னைக்கு என்ன சொல்கிறார், டீச்சர் ஆகாமல் ஆசீர்வாதம் கிடைக்க முடியாது. மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க, மற்றவங்களுக்கு நல்ல பாதை காண்பீங்க, இல்லைன்னா ஆசீர்வாதம் கிடைக்க முடியாது. பாபா நடத்தை மூலமாக கூட நம்ம டீச்சர் ஆகலாம், நடத்தை மூலமாக கூட டீச்சர் ஆகலாம். உங்களை பார்த்து கற்றுக்குறோன்னு வச்சுப்போமே, நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கீங்க, நல்லா தைரியமாக இருக்கிறீங்க, அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகிடுறீங்க, டீச்சர் ஆகிடுறீங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் யாருக்காவது ஏதாவது நல்ல விஷயத்துக்கு தூண்டுதலாக இருக்கணும். அப்போன்னா தான் பாபா சொல்கிறார் ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்களை பார்த்து யார் யார் என்னென்ன கற்றுக்கிட்டாங்க, என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க, என்னென்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால் அவங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்களா, அப்போனா தான் ஆசீர்வாதம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளிடம் கேட்கின்றார், புரிய வைக்கவும் செய்கிறார், பிறகு கேட்கவும் செய்கிறார். பாபா சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் கேட்குறார். அப்போ பாப்கோ பச்சோனே ஜானாகே. இப்போ குழந்தைங்க பாபாவை புரிந்து கொண்டீர்கள். சில பேர் சர்வ வியாபின்னு கூட சொல்கிறாங்க. பரந்து உன்கே பகலே பாப்கோ பகுச்சானா தோ சாகியேனா பாப்பு கோந்துகே. இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார்னு சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறதுக்கு முன்னால்
அந்த பாபா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பகச்சானக்கர் திரு ககனாச்சாகி அவரை புரிஞ்சுக்கிட்டு பிறகு சொல்ல வேண்டும். பாப்கா நிவாசஸ்தான் ககாகே, பாபாவினுடைய நிவாசஸ்தானம், அவர் இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்கிறது? பாப்புக்கோ ஜான்தே ஹி நஹி தோ, அப்பா யாருன்னே தெரியல அப்படின்னா அவர் எங்கே இருக்கிறாருங்கிறது எப்படி தெரிய வரும்? அவங்க சொல்லிட்டாங்க, இறைவனுக்கு பெயர் உருவம் எல்லாம் கிடையாது, அவர் பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெயர் இல்லாத உருவம் இல்லாத பொருள் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ அவர் இல்லவே இல்லைன்ற மாதிரி ஆயிடும். ஜோ சீஸ் ஹை நஹி உனக்கே ரகனே கா ஸ்தான் கா பி கைசே விசார் கியா ஜாயே, எந்த ஒரு பொருள் இல்லவே இல்லையோ பிறகு அது எங்கே இருக்கிறது என்ற இடத்தை எப்படி சிந்திக்க முடியும்? ஒன்று இருக்குது அப்படின்னா அது இருக்கிறதுக்கான இடமும் இருக்கும். ஒன்று இல்லவே இல்லைன்னா அதுக்கு இருக்கிறதுக்கு இடமும் கிடையாது. பகவான் இருக்கிறார், ஆனால் அவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்றது தெரிய வரும். இப்போ இதை குழந்தைங்க நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. தந்தை வந்ததுமே முதலில் தன் அறிமுகம் தருகின்றார். பிறகு தான் இருக்கும் இடத்தை பற்றியும் புரிய வைக்கின்றார். தந்தை கூறுகிறார், நான் உங்களுக்கு இந்த ரதம் மூலமாக புரியவே பாவச இந்த பிரம்மா சரீரம் மூலமாக உங்களுக்கு என் அறிமுகத்தை தர வந்திருக்கிறேன். சிவபாபா நேற்று சொன்னார் இல்லையா, எனக்கு வாயே இல்லைன்னா நான் எப்படி பேச முடியும்? அவர் புள்ளி தான். இப்போது ஒரு பிரம்மாவுடைய சரீரத்தை அவர் கடனாக எடுத்து நமக்கு புரிய வைக்கிறார். என்ன சொல்கிறார்? நான் உங்கள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றேன், பரமபிதா என்றும் எனக்கு கூறப்படுகிறது. ஆத்மாவை பரமாத்மான்னு சொல்ல முடியாது. தந்தைக்கு பெயர் உருவம் தேசம் காலம் இல்லை என்றால் பிறகு குழந்தைங்க எங்கே இருந்து வந்தாங்க? அப்பாவுக்கு. இந்த பக்தியில் சொல்லி வச்சிருக்கிறாங்க சிலர், இறைவனுக்கு பெயர் இல்லை, உருவம் இல்லை, அவருக்குன்னு ஒரு தேசம் கிடையாது, அவர் வருவதற்கான காலம் அப்படின்னு இல்லைன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அப்படின்னா பிறகு குழந்தைங்க நாம் எப்படி உருவாகி இருப்போம்? அப்பாவுக்கே பெயர் ரூபம் இல்லை அப்படின்னா பிறகு குழந்தைங்க எங்கேருந்து வந்திருப்பாங்க? குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அவசியம் தந்தையும் இருக்கின்றார். நாம் இருக்கிறோம் அப்படின்னா அப்பாவும் இருக்கிறார். நீங்கள் இதை நிரூபிக்கணும். இறைவன் அதாவது பாபா பெயர் உருவம் கடந்தவர் இல்லை. குழந்தைக்கு பெயர் உருவம் இருக்குது. ஆத்மா அப்படின்றது ஒரு பெயர் ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுது. ஆத்மா அப்படின்னா அதுக்கு ரூபமும் இருக்குது, ஜோதி புள்ளி. அப்போ தந்தைக்கும் அவசியம் பெயர் ரூபம் இருக்கணும். அது எவ்வளவு சூட்சமமாக இருந்தாலும் சரி இருக்குது, இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆகாயம் சூட்சமம்தான், ஆனாலும் அதற்கு பெயர் இருக்குது இல்லையா? ஆகாயங்கிறது சூட்சமம், ஸ்தூலம் கிடையாது. ஸ்தூலம்னா இப்போ அந்த மைக்கு கண்ணுக்கு தெரியுது, இது ஸ்தூலம். ஆனால் ஆகாயங்கிறது ஒரு திடமான பொருள் கிடையாது. ஆனாலும் அதுக்கு பெயர் வச்சுடுறோம் இல்லையா? அதுக்கு ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சூட்சமம் தான், ஆனாலும் அதற்கு பெயர் பிரபஞ்சம் போலார் அப்படின்னு சொல்கிறாங்க. बच्चे वर्णन करते हैं वंडरफुल सितारा जो इनमें प्रवेश करते हैं जिसको आत्मा कहते हैं. குழந்தைகள் வர்ணனை செய்கின்றோம், அதிசயமான நட்சத்திரம் இந்த சரீரத்தில் பிரவேசமாகி இருக்கிறது, இதை ஆத்மா என்று கூறுகிறோம். தந்தை இருப்பதே பரந்தாமத்தில், அது அவர் இருப்பதற்கான இடம். இறைவன் என்றதுமே கண்கள் மேல் நோக்கி செல்லுகிறது அல்லவா? பக்தியில் கூட நிறைய குருமார்கள், இறை தூதுவர்கள் ஒரு விரல் மேல் நோக்கி காண்பித்து
இஷாரா சமிக்கை செய்கிறாங்க, இறைவனை நினைவு செய்யுங்க அப்படின்னு ஒரு விரல் நீட்டி இறைவனை சமிக்கை காண்பித்து நினைவு செய்கிறார்கள். तो ज़रूर जिसको याद करते हैं कोई वस्तु होगी. அப்போது இறைவனை எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு பொருளாகத்தான் இருக்க வேண்டும். ஒன்றுமே இல்லாத ஒருவரை எப்படி நினைக்க முடியும்? அப்போ அவர் ஒரு பொருள். பொருள்னா இந்த இடத்துல ஜடம் இல்லை, சைத்தன்யம் தான், பரம்பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அவர் அவசியம் ஒரு வஸ்துவாக இருந்தாதான் அவரை நினைக்கவும் முடியும். இருக்கிற பட்சத்தில் தான் அவரை குறிப்பிடவும் முடிகிறது. பாபா சொல்கிறார், இப்போ உங்களுக்கு இது புரிய வைக்கப்படுகிறது. பரமபிதா பரமாத்மா என்று கூறுகிறார்கள். பிறகும் கூட பெயர் உருவத்தில் கடந்து அப்பால் இருக்கின்றார் என்று சொல்வது அஞ்ஞானம் ஆகும். தந்தையை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஞானம் என்று கூறப்படுகிறது. ஞானம்னா என்ன? அப்பாவை புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. பாபாவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஞானி குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறோம். பாபாவை புரிஞ்சிக்கல அப்படின்னா அஞ்ஞானி குழந்தைங்க அப்படின்னு சொல்கிறோம். அவங்களும் குழந்தைங்க தான், ஆனால் அஞ்ஞானி. புரிஞ்சுக்கிறதுனா என்ன? சிம்பிளாக சொல்லுவார் பாபா, ஆகிவிடுதல் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிறதுனா என்ன? எங்கள் அப்பா அன்பு கடல்னு புரிஞ்சாச்சு அப்படின்னா நம்ம என்ன ஆகிடுவோம்? அன்பு கடலில் ஆகிடும். பாபா சாட்சியாளன் அப்படின்னா நாமளும் என்ன ஆகிடுவோம்? சாட்சி ஆகிடுவோம். அவருக்கு கோபம் வராது அப்படின்னு புரிஞ்சிட்டோம்னா நமக்கும் என்ன வராது? கோபம் வராது. ஆனால் பாபா சொல்கிறார், எல்லாரும்லாம் என்னை புரிஞ்சுக்கிறது இல்லை. சும்மா சொல்லிக்கலாம், பாபா பாபான்னு சொல்லிக்கலாம். அவர் யாராக இருக்கிறார், எப்படியாக இருக்கிறார், அப்படியே புரிஞ்சுக்கிறவங்க கோடியில் ஒரு சிலர். அந்த ஒரு சிலரிலும் வெகு சிலர். பாபாவை புரிஞ்சுக்கிறது அது ரொம்ப முக்கியம். பாபாவை புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான அடையாளமும் தெரிஞ்சிடும். இவங்க பாபா குழந்தை ஆகிட்டாங்க. யாருனாலும் கிளாஸுக்கு வரலாம். நம்ம ஈஸியாக ஒரு வார்த்தையை சொல்லுவோம், பக்கா குழந்தைங்க அப்படின்னு சொல்லுவோம். பேருக்குன்னு இருக்கிறவங்க வேற, பக்காவாக இருக்கிறவங்க வேற. பாபா இன்னொரு வார்த்தை சொல்லுவார், வாரிசு குழந்தைங்கன்னு சொல்கிறது வேற. வாரிசுன்னா பாபாட்டேருந்து முழு ஆஸ்தியை அடையக்கூடிய அளவுக்கு தனக்குள்ள தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடியவங்க. 4 சப்ஜெக்ட்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. ஞானமும் இருக்கட்டும், யோகா இருக்கட்டும், தாரணை, சேவை, 4மே ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் யார் அப்படின்னா பாபாவை புரிஞ்சிக்கிட்ட குழந்தைங்க. எல்லார்ட்டையும் நீங்கள் சேவை செய்யுங்கன்னு என்ன பண்ண முடியாது. எல்லார்ட்டையும் நீங்கள் யோகா ஏன் பண்ணலைன்னு என்ன பண்ண முடியாது, கேட்க முடியாது. ஏன் நீங்கள் இந்த ஸ்ரீமத்தை தாரணை பண்ணலை கேட்க முடியாது. சொல்லப்போனால் அதெல்லாம் தானாக நடக்கிறது. பாபாவை புரிஞ்சிக்க தாரணை தானாக இருக்கும், யோகா தானாக வரும், சேவா தானாக வரும். அதனால தான் முதல்ல உட்காந்து என்ன பண்ணணும்? வாணி கேட்கணும், படிக்கணும், சிந்திக்கணும், சொல்லணும். அப்புறம்தான் அடுத்தடுத்த விஷயம். ஞானம் பாபா யாருன்னே தெரியலன்ற பட்சத்தில் யோகாங்கிறது வராது தான். அப்போது தெரியல அப்படின்னா அதை அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. புரிஞ்சுக்கிட்டா ஞானம் என்று சொல்லப்படுகிறது. பாப் கோபி நகி ஜான்தே தே, யார் பாபாவை கூட புரிஞ்சிக்கலையோ அவங்க கண்டிப்பாக தன்னையும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க. யாருக்கு பாபாவையே தெரிஞ்சுக்கலையோ அவங்களுக்கு தன்னை பற்றியும் தெரியாது. இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் ஆத்மா, இந்த சரீரம் இல்லை. ஆத்மாவுக்கு அவிநாசி என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னா அது அவசியம் ஒரு பொருளாக இருக்கிறது இல்லையா. அவிநாசி அப்படின்னா அழிவற்றது. பரமாத்மாவையும் அவிநாசின்னு சொல்கிறோம். அவிநாசி அப்படின்னா அது ஒரு பெயர் கிடையாது, அது ஒரு தன்மை. ஆத்மா இயல்பில் அழிவற்றதாக இருக்கிறது. அப்போது சில விஷயங்கள் அழியக்கூடியதாகவும் இருக்கிறது. அழியிறது அழியலை அப்படின்னாலே அது ஒரு பொருள். பச்சோं को अच्छी रीति समझाया गया है. குழந்தைங்களுக்கு நல்ல விதமாக புரிய வைக்கப்படுகிறது. செத்து போயிட்டாங்கன்னு யாரை பற்றியாவது ஒரு செய்தி வருது, கவலை வருதா வரலையா? அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? ஆத்மா அழியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆத்மாவுக்கு ஒரு நேரம் வரும். அந்த நேரம் வந்தால் ஒரு சரீரத்தை விட்டுட்டு
இது இன்னொரு சரீரத்துக்கு போய்தான் ஆகணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸட். ஐயோ போயிட்டாங்களே, அவங்க மட்டும் இருந்திருந்தா. அதுதானே ட்ராமா, அதுதானே ட்ராமா. போகிற நேரத்தில் போகணும், இருக்கிற வரைக்கும் இருக்கணும், இவங்க போய் தொலைஞ்சா நல்லது. அப்படியா? இதுங்களுக்கெல்லாம் பேர் என்ன கிடையாது? ஞானி கிடையாது. போனால் நல்லதுன்னு நினைக்கிறதும் தப்பு, ஐயோ போயிட்டாங்களேன்னு நினைக்கிறதும் தப்பு இல்லை. அது நாலேஜ் இல்லை, அறிவு இல்லை, அவ்வளோதான். அப்போ வந்துடும், சீக்கிரம் வந்துடும். நாம் என்ன வைக்கலாம்? சுப பாவனை வைக்கலாம். சும்மா ஆத்மா ஆத்மா பாபா பாபா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஆத்மா அழிவில்லாதது புரிஞ்சிருக்கிறீங்களா? ஆத்மாவில் உள்ள கதாபாத்திரம் அதை அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. அதுதான் இந்த ஆத்மா இந்த நேரத்தில் இப்படித்தான் இருக்கணும்னு அது அப்படித்தான் இருக்கும். இது புரிஞ்சிடுச்சா நமக்கு? அப்புறம் ஏன் டென்ஷன் வரப்போகுது? அப்புறம் ஏன் நம்ம கவலை வரப்போகுது? ஆத்மான்னு புரிஞ்சாலே எல்லா டென்ஷனும் போச்சு. ஆத்மா அழிவற்றதுன்னு புரிஞ்சாலே எல்லா டென்ஷனும் போச்சு. ஆத்மாவில் இந்த கதாபாத்திரம் பதிஞ்சிருக்குது, கல்ப இதைத்தான் நடிக்கும் அப்படின்னா ஒரு டென்ஷனும் இல்லை. பாபா சொல்கிறாங்க, அவினாசி அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கிறோம், அது ஆத்மாவுடைய இயல்பு. இது எல்லாமே ஆத்மாக்களுக்கு தந்தை பரம்பிதா பரமாத்மா அமர்ந்து புரிய வைக்கிறார். யாரை வச்சோ புரிய வச்சோம்னா நீங்கள் டீச்சரை குறை சொல்லிடலாம், இந்த டீச்சர் சரியில்லை அதனால் எனக்கு புரியல அப்படின்ட்டு. நீங்கள் மட்டும் இங்கே ஆத்மான்னு உக்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டீச்சர் இப்போ இங்கே யார் தான்? பாபா தான். நீங்கள் இங்கே ஆத்மான்னு உக்காந்துருந்தா உங்களுக்கு டீச்சர் பாபா. உங்களுக்கு அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார்? புரிய வச்சார். ஒருவேளை உங்களுக்கு தேக அபிமானம் இருக்குதுன்னா கண்டவங்க வருவாங்க, கண்டதை சொல்லுவாங்க, ஒரு மண்ணும் புரியாது. இவங்களுக்கு ஏன் புரியலைன்னா அவங்களுக்கு புரிய வச்சவங்க சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. நம்மெல்லாம் ஒன்றும் புத்திசாலிலாம் இல்லை. பாபா நம்மளை புத்திசாலியாக என்ன பண்ணியிருக்கிறார்? ஆக்கியிருக்கிறார். நீங்கள் என்றைக்கோ கொஞ்சம் ஆத்ம அனுபவத்தோடு உட்காந்துட்டிங்கனாலே போதும், மூணாவது கண் என்ன பண்ணிவிடும்? திறந்துடும். பாபா சொல்கிறார், நான் இங்கு குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறேன். டீச்சரெல்லாம் என்ன பண்ண முடியாது? குறை சொல்லிட முடியாது. ஏக்கு கேள் ஏக்கிஹி பார் ஹோத்தாகே. இந்த விளையாட்டு ஒரே ஒரு முறைதான் நிகழ்கிறது. எந்த விளையாட்டு? தந்தை வந்து தன் அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய விளையாட்டு. நம்மை கனிஷ்டம் கீழான நிலையிலிருந்து உத்தம புருஷன் ஆக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. இது ஒரு விளையாட்டு தான். இந்த விளையாட்டு நாளைக்கு நடக்குமான்னா தெரியாது. நாளைக்கும் பாபா வருவாரா? நாளைக்கும் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? அதெல்லாம் கிடையாது. ஒரே ஒரு முறை தான். மாறினா இப்போ, மாறினா இப்பொழுது. இப்போ பாபா வந்திருக்கிறார், இப்போ நமக்கு பாபா தன் அறிமுகத்தை கொடுக்கிறார். இப்போ நாம் கனிஷ்டத்திலிருந்து உத்தம புருஷர் ஆகலாம். பாபா சொல்ற, இப்பொழுது இல்லையே, இனி எப்பொழுதும் இல்லை. இது ஒரே ஒரு முறை நிகழும் விளையாட்டு அப்படின்றார் பாபா. பாபா சொல்றார், நீங்கள் மட்டும் இல்லை, நானும் கூட நடிகன்தான். எப்படி நடிக்க வருகிறேன் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. நீங்கள் மட்டும்தான் நடிக்கிறீங்களா? நானும் என்ன பண்ணுறேன்? நடிக்கிறேன்னா ஏமாத்துறதுன்னு அர்த்தம் இல்லை. நடிக்கிறேன்னா நம்ம நடிக்கிறதுனால ஏமாத்துறது அப்படின்னு நமக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை பெர்ஃபெக்டாக செய்கிறது. அவங்களுக்கு பேர் தான் நடிகண்டா அப்படிம்பாங்க இல்லையா? நல்லா நடித்தா அவங்கள என்ன சொல்லுவோம்? நடிகண்டா. பாபா பெர்ஃபெக்டாக நடிக்கிறார், அழகாக நடிக்கிறார். அவர் காரியத்தை ரொம்ப கரெக்டாக நடிச்சிட்ருக்கிறார். நாமளும் இங்கே யார் தான்? நடிகர் தான். நமக்கு நண்பர்கள் எதிரிகள் எல்லாருமே யார் தான்? நடிகர் தான். அப்படின்னா அர்த்தம் என்ன? இந்த நண்பர்ங்கிற வார்த்தைக்கும் அர்த்தம் கிடையாது, எதிரிங்கிற வார்த்தைக்கும் அர்த்தம் கிடையாது. ஏன்னா ரெண்டுமே என்னது தான்? நடிப்பு. எல்லாமே நடிப்பு. பாபா சொல்றார், இங்கே எல்லாரும் நடிகர்கள், நானும் கூட கதாபாத்திரம் ஏற்று நடிக்கின்றேன். எப்படி நடிக்கின்றேன் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. எப்படி உங்களால் எல்லாருக்கும் 100 மார்க்கு போட முடியும்னா உங்களுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். உங்களால் எல்லாருக்கும் 100 மார்க்கு போட முடியுமா? இல்லை, அந்த ஆத்மாவுக்கு 80 மார்க்கு தான். அப்படின்னா என்ன இல்லைன்னு அர்த்தம்? அறிவில்லை. அவங்களுக்கு என்ன நடிப்போ அதை அவங்க கரெக்டாக செய்கிறாங்க, அதுதான் அவங்க நடிப்பு. அதை உங்களுக்கு வசதிக்காகலாம் இங்கே யாரும் நடிக்கலாம் முடியாது. நம்ம ஆசைப்படுறோம், எதிர்பார்க்குறோம். ரைட்டா தப்பா?
ரைட்டா தப்பா? எதிர்பார்க்குறோம், அது ரைட்டு. எதிர்பார்க்கலாமா? நீ உன் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இரு, நீ உன் கதாபாத்திரத்தை செஞ்சுட்டு போயிட்டே இரு. உன் இஷ்டத்துக்கு அவர் எல்லாம் இல்லை, இங்கே அவர் இஷ்டத்துக்கும் நாம் இல்லை. இங்கே ஏற்கனவே ஒன்று ரெக்கார்ட் ஆகிடுச்சு, அதைத்தான் நடிப்போம். பாபா சொல்றார், இது சிம்பிளான ஞானமா கஷ்டமான ஞானமா? சிம்பிள் மாதிரி தெரியுதுல்ல? பாபா சொல்கிறார், இங்கே நீங்கள் எல்லாருக்கும் 100 மார்க்கு போட்டால் உங்களுக்கு அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். பாபா இங்கே எல்லாருக்கும் 100 மார்க்கு போட்டதுனால எல்லாரை பார்த்தாலும் சிரிக்கிறார். யாரை பார்த்தும் அவருக்கு டென்ஷனே கிடையாது. ஏன்னா அந்த ஆத்மா கரெக்டாக அதனுடைய காரியத்தை என்ன பண்ணுது, செய்யுது. நமக்கு எதிராக நடந்தாலும் அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கதாபாத்திரம். அப்படி எதிராக நடந்தாதான் ஒரு 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 சிஷ்யன் கேட்குறான் குருகிட்ட என்னை ரொம்ப கடுப்பேத்துறான் மை லார்ட் அப்படின்னு கேட்குறான். இரிட்டேட் பண்ணுறாங்க, நான் என்ன செய்கிறது? பொறுத்துக்கோ அப்படின்றார். குருக்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை என்னதான், பொறுத்துக்கோ. நானும் நிறைய முறை பொறுத்துட்டேன், என்னால் என்ன பண்ண முடியல, சகிச்சிக்க முடியல, பொறுத்துக்க முடியல. இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் அப்படின்றார். நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியல, பொறுத்துக்க முடியல, சகிச்சுக்கல. அப்போ குரு சொல்கிறார், அவருக்கு நன்றி சொல்லு, அவருக்கு நன்றி சொல்லு. பொறுத்து போதல் அப்படின்ற ஒரு குணத்தை பயிற்சி பண்ணுறதுக்கு அவர் உனக்கு என்னவா இருக்கிறார், உதவியாக இருக்கிறார். பொறுத்து போதல்ங்கிறது ஒரு நல்ல குணமாக இல்லையா? பொறுமைங்கிறது ஒரு நல்ல குணமாக இல்லையா? பொறுத்தாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், பூமி கிடைக்கும். பொறுத்து போலன்னா அப்போ அந்த குரு சிம்பிளாக சொல்கிறார், திரும்பி திரும்பி இரிட்டேட் பண்ணுறாங்கன்னா அவங்க உனக்கு திரும்பி திரும்பி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பொறுமைன்னா என்ன, பொறுமைன்னா என்ன? நீ பொறுமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தானே அடுத்தவங்களுக்கு பொறுமையை பற்றி சொல்ல முடியும். எத்தனை பேருக்கு நாம் கஷ்டப்பட்டால் அவங்களுக்கு என்ன சொல்கிறோம், பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட் இருக்குது? பொறுத்துக்கோ சகிச்சுக்கோன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ரைட் இருக்குதா? எப்போ ரைட்டு வரும்? நான் பொறுத்துக்கணும், நான் சகிச்சுக்கணும். அதுக்கு நமக்கு யாராவது சோதனை தர்றதுக்கு ஆள் வேணுமா வேண்டாமா? வேணும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் 100 மார்க்கு கொடுங்க. அவங்க கதாபாத்திரத்தை கரெக்டாக செய்கிறாங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஞானம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அப்புறம் அஞ்ஞானம் போயிடுச்சுன்னா துக்கமும் போயிடுச்சு, பிரச்சனையும் போயிடுச்சு. பிரச்சனை இருக்குதுன்னா என்ன இருக்குதுன்னு அர்த்தம், அஞ்ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, இது வெறும் ட்ராமா. பாபா சொல்கிறார், நான் உட்கார்ந்து புரிய வைக்கிறேன். நானும் நடிகன், எப்படி நடிக்கின்றேன் என்பதும் உங்கள் புத்தியில் இருக்கிறது. புராணி அர்த்தாத் பதீத் ஆத்மாக்கோ. பாபாவுடைய நடிப்பு என்ன? பழைய ஆத்மாவே, அதாவது அழுக்காகிவிட்ட ஆத்மாவே நான் தூய்மை ஆக்குகிறேன். பிறகு சரீரமும் உங்களுக்கு அங்கு மிக அழகானதாக கிடைத்து விடுகிறது. ஆத்மா தூய்மையாகும் பொழுது சரீரமும் தூய்மை ஆகிறது. இது புத்தியில் இருக்கிறது தானே, இது புத்தியில் இருக்கிறது தானே. நீங்கள் இப்போ பாபா பாபான்னு சொல்கிறீங்க, இந்த சீன் இப்போ நடந்துட்டு இருக்கிறது இல்லையா? ஆத்மா கூறுகிறது பாபா வந்திருக்கிறார், குழந்தைகளாகி நம்மை சாந்தி தாமத்திற்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக, அதாவது வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு. நடித்ததெல்லாம் போதும், நீ விளையாண்டது போதும், நீ அழுது புலம்புனது போதும், சண்டை சச்சரவில் மாட்டிக்கிட்டு இருந்தது போதும், வா வீட்டுக்கு அப்படின்னு பாபா இப்போ சாந்தி தாமத்திற்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். சாந்தி தாமத்துக்கு பிறகு தான், முதல்ல வீட்டுக்கு போயிடணும் ஆத்மா, அதுக்கு பிறகு தான் சுகதாமம், சத்யுகம், ஆனந்தம் அப்படிங்கிறது. சாந்தி தாமத்திற்கு பிறகு துக்கதாமம் ஏற்பட முடியாது. சாந்தி தாமத்துக்கு பிறகு என்னைக்காவது நல்ல யோகா பண்ணியிருக்கீங்களா? அதனுடைய அடையாளம் என்ன? என்னைக்காவது நல்ல யோகா பண்ணிங்கன்னா அதனுடைய அடையாளம் என்ன? எல்லாருமே நல்லவங்களா தெரிவாங்க, எல்லாமே நல்லதா தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சாந்திக்கு பிறகு என்னதான் நிகழும்? சுகம்தான் நிகழும். சாந்திக்கு பிறகு என்ன நிகழாது? துக்கம் நிகழாது. நான் நல்ல யோகா பண்ண ஒரு பிரச்சனை வந்துச்சு, டென்ஷன் ஆகிட்டேன்னு நீ பண்ணதுக்கு பேர் என்னதே கிடையாது. ஒரு சாந்திக்கு பிறகு துக்கம் ஏற்படாது. எதுதான் ஏற்படும்? சுகம்தான் ஏற்படும். இது சட்டம்.
பாபா சொல்கிறார், சாந்திக்கு பிறகு துக்கம் நிகழ முடியாது. நீங்கள் சாந்தியை அனுபவிச்சிட்டிங்கன்னா அடுத்தது என்னது தான்? ஸோ சாந்தின்னா என்ன? எந்த வேஸ்ட் தாட்டும் இல்லை, எந்த நெகட்டிவ் தாட்டும் இல்லை, அசரீரி ஆகிடுறது. பாபாவுக்கு பக்கத்தில் பரந்தாமத்தில் டோட்டல் ரெஸ்ட். பாபா சொல்கிறார், நயி துனியாமே சுக்கி ஹி ககா ஜாத்தாகே, புது உலகத்தில் சுகம்தான் என்று கூறப்படுகிறது. இந்த தேவி தேவதைகள் சைத்தன்யமானவர்கள் என்றால் இவர்களிடம் யாரும் கேட்க முடியும், நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் என்று. நாங்கள் சொர்க்கத்தில் இருப்பவர்கள் என்று அவர்கள் கூறுவார்கள். கோவிலில் இருக்கக்கூடிய சாமி பேச ஆரம்பிச்சிடுச்சுன்னா அந்த சாமிகிட்ட நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்டால் அந்த சாமிகள் என்ன சொல்லும், அந்த தெய்வங்கள் என்ன சொல்லும், நாங்கள் சொர்க்கத்திலேருந்து வந்தோம். அப்போ ஜடமூர்த்தி, இப்போ அதுவோ ஜடமாக இருக்குது. தோ நகி கக சக்தி, அப்போ அது நம்மள்ட்ட என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. தும் தோ கக சக்தே ஹோனா, நீங்கள் பேச முடியும் இல்லையா? நாம் உண்மையில் சொர்க்கத்தில் இருந்த தேவி தேவதைகள், நாம் தேவதையாக இருந்தோம். பிறகு 84 ஜென்ம சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறோம். இப்போ சங்கமத்துக்கு வந்திருக்கிறோம். இது டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான புருஷோத்தம சங்கம யுகம். இதுதான் திருந்துறதுக்கான, மாறுவதற்கான, உயர்வதற்கான புருஷோத்தம சங்கமயுகம். குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க, நாம் மிக உத்தமமான புருஷர் ஆகுகிறோம். நாம் ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் சதோ பிரதானம் ஆகுகிறோம். சதோ பிரதானத்திலையும் கூட வரிசை கிரமம் என்றுதான் சொல்லுவோம். ஆக இந்த முழு கதாபாத்திரமும் ஆத்மாவுக்கு கிடைத்திருக்கிறது. சதோ ரஜோ தமோ, தமோ பிரதானம், இந்த முழு கதாபாத்திரம் ஆத்மாவுக்கு கிடைச்சிருக்குது. ஐசே நகி ககெங்கே கே மனுஷியோக்கோ பார்ட் மிலாகுவாகே, மனிதர்களுக்கு பார்ட்டு கிடைச்சிருக்குது அப்படி நாம் சொல்ல மாட்டோம். ஆத்மாவுக்கு பார்ட்டு கிடைச்சிருக்கிறது. அந்த ஆத்மா அதை நடிக்குது. அவங்க அப்படி நடிக்கிறாங்க, இவங்க எப்படி நடிக்கிறாங்க இல்லை. ஆத்மா அது என்ன பண்ணுது, நடிக்குது. நல்லவர் போல, கெட்டவர் போல, உதவி செய்கிறவர் போல, தீங்கு செய்கிறவர் போல ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்குது, நடிக்குது. நீங்கள் இவங்கன்னு பெயர் வச்சிட்டிங்கனாலே பிரச்சனை தான். அவங்க இல்லை, அது ஆத்மா. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ பாபா சொல்றார், மனிதர்கள் நடிக்கலை, ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்குது, நடிச்சிட்டு இருக்குது. அப்படின்னாலே அங்கே பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஆத்மா நடிக்குது அப்படின்னா அப்போ அங்கே பிரச்சனையே இல்லை. ஆத்மான்ற ஒரு பாடம் நம்மளை எவ்வளோ உயர்ந்தவருக்கு ஆக்கிறது. பாபா சொல்றா, இது டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கான நேரம் நம்ம முழு கதாபாத்திரம் ஆத்மாவில் இருக்குது. நான் ஆத்மா 84 ஜென்மம் எடுக்கின்றேன். நான் ஆத்மா வாரிசாக இருக்கின்றேன். வாரிசு எப்பொழுதும் ஆணாகவே இருக்கிறது, பெண்ணாக இருப்பது இல்லை. அந்த காலத்தில் அது ஒரு சட்டம். பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது, ஆண்களுக்கு தான் என்ன உண்டு, சொத்துரிமை உண்டு. பாபா முன்னால் ஒரு சிஸ்டர்ஸாக உட்காந்துருக்குறாங்க. பாபா சொல்கிறார், நீ சிஸ்டராக இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன கிடையாது, சொத்து கிடையாது. பிரதர் தான், சரீரம்னா தான் சிஸ்டர். ஆத்மானா அங்கே என்ன கிடையாது, சிஸ்டரே கிடையாது. பாபா சொல்கிறார், எப்பொழுதும் சொத்து ஆண்களுக்கு கிடைக்கிறது, பெண்களுக்கு இல்லை. அபி தும் பச்சோங்கு பக்கா சமஜ்னாகே ஹம் சப் ஆத்மாயே மேலுகே. இப்போ நீங்கள் குழந்தைங்க எல்லாருமே இதை பக்காவாக புரிஞ்சுக்கணும். நாம் ஆத்மாக்கள் அத்தனை பேரும் ஆண் தான். ஆண்தான்னா என்ன அர்த்தம், பாபாட்ட ஆஸ்தி அடையிறதுக்கு உரிமை உடைய வாரிசு. சப்கோ வேகத்துக்கே பாப்சே வருஷா மில்தாக. இங்கே எல்லாருக்கும் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தைகிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது. இங்கே யாருக்கும் குறைஞ்சவங்க இல்லை. உலகத்தில் ஆணுன்னா ஒன்று, பெண்ணுன்னா ஒன்று, அந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்லையா. ஆனால் எப்போ பாபா குழந்தை ஆனமோ அப்போ நம்ம கண்ணில் ஆணு பெண்ணுன்றதே இல்லை. இங்கே எல்லாரும் பாபா குழந்தை, எல்லாரும் வாரிசு, எல்லாருக்கும் ஆஸ்தி கிடைக்கணும். எல்லைக்கு உட்பட்ட லௌகீக தந்தையிடம் இருந்து ஆண் குழந்தைகளுக்குத்தான் ஆஸ்தி கிடைக்கிறது, அங்கே பெண் குழந்தைக்கு கிடைப்பது இல்லை. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நமக்கு தெரியும், ஆத்மா எப்பொழுதுமே பெண் ஆக இருப்பது இல்லை. ஆனால் அது நடிக்க வரும்போது அந்த சரீரத்தை, சட்டையை என்ன பண்ணிக்குது, போட்டுக்குது, அவ்வளோதான். சரீரத்தை போட்டுக்குது, அவ்வளோதான். பாபா புரிய வைக்கிறார். இது தெரியும். ஒருவேளை ஆண் சரீரத்துக்குள்ளேயே ஆத்மா போகுது அப்படின்னா அது சதா ஆண் சரீரத்திலே இருக்குமா?
அடுத்த பிறவி இல்லை, அது அடுத்தது என்னவாகவும் மாறிடும், பெண்ணாகவும் மாறிடும். அதே ஒரு ஆத்மா பெண் சரீரத்துக்குள்ளே போகுது அப்படின்னா அது அடுத்தடுத்த பிறவியும் பெண்ணாகவே இருந்துட போதா? கிடையாது. அது திருப்பி என்னவா மாறிடும்? சில பேர் சிஸ்டராக இருப்பாங்க, பிரதர் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. சில பேர் பிரதராக இருப்பாங்க, சிஸ்டர் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு ஜென்மம் மட்டும் அடுத்தது அதே மாதிரி இருக்கும், அடுத்த ஜென்மம் மாறிடும். பாபா பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதிகபட்சம் 2 ஜென்மம் தான் ஒரே இனத்தில் இருக்க முடியும். 3வது அதுக்கு இனம் மாறிடும். இப்போ போன ஜென்மத்தில் இருந்தனுடைய வாடை கொஞ்சம் இருக்கும், அடுத்த ஜென்மத்தில் அது முழுசாக மாறிடும். பாபா சொல்ல வர்றார், எந்த ஆத்மாவும் ஆணாகவே பிறந்துட போகிறதில்லை, எந்த ஆத்மாவும் பெண்ணாகவே பிறந்துட போகிறதில்லை, அடுத்தடுத்து மாறிடும். ஆனாலும் ஆத்மாவுக்கு ஒரு பொழுதும் ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. முதல்ல இந்த அடிப்படை புரிஞ்சிட்டாலே போதும். பாபா சொல்கிறார், எவ்வளவு விஷயங்களிலிருந்து நாம் தப்பிச்சிடலாம். இந்த நேரம் நீங்கள் அனைவரும் ஆண்கள் தான். அத்தனை ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர், அவரிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறது. எல்லாருமே ஆண் குழந்தைகள் தான், எல்லோருக்குமே தந்தை ஒருவர் தான். எல்லாருமே இங்கே ஆண் குழந்தைங்க தான், எல்லாருக்குமே தந்தை ஒருவர் தான். தந்தையும் கூறுகிறார், ஹே குழந்தைகளே, நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் ஆண்களாகவே இருக்கிறீர்கள், என்னுடைய ஆன்மீக குழந்தையாக இருக்கிறீர்கள். பிறகு கதாபாத்திரம் நடிப்பதற்காக ஆண் பெண் வேண்டும். அப்பொழுது மனித சிருஷ்டியினுடைய விருத்தி ஏற்படுகிறது. இந்த விஷயங்களை எல்லாம் உங்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு பேச்சுக்கு சொல்லிக்கிறாங்க, நாங்களெல்லாம் பாயி சகோதர சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதற்கான அர்த்தம் அவங்க புரிஞ்சிக்கல. இப்போ நீங்க சொல்றீங்க, பாபா உங்களிடம் இருந்து நாங்கள் அநேக முறை ஆஸ்தி எடுத்திருக்கிறோம். பாபாட்டேருந்து ஆஸ்தி யாருக்கு கிடைக்கும்? சரீரத்தால் நான் ஆணோ பெண்ணோ இல்லை, நான் ஆத்மா பாபாவுக்கு மகன், வாரிசு. அநேக முறை எடுத்திருக்கிறோம். ஆத்மாவுக்கு இது பக்காவாக இருக்குது. ஆத்மா தந்தையை அவசியம் நினைவு செய்கிறது. ஓ பாபா, கருணை காட்டுங்கள். பாபா இப்போ நீங்கள் வர வேண்டும். ஹம் ஆப்கே சப் பச்சே பனேங்கே. நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் உங்களுடைய குழந்தை ஆகிடுவோம். தேக சகிதமாக தேகத்தின் எல்லா உறவுகளையும் விட்டுவிட்டு நாம் ஆத்மா உங்களை மட்டும்தான் நினைவு செய்வோம். பாபா புரிய வைக்கிறார், தன்னைத்தானே ஆத்மானு புரிஞ்சு தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்க. தந்தையிடமிருந்து எப்படி ஆஸ்தி கிடைக்கிறது? ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகும் நாம் இந்த தேவதையாக எப்படி ஆகுகிறோம்? இதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி யாரிடமிருந்து கிடைக்கிறது? இதை இப்பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. பாபா சொர்க்கவாசி ஆகிறது இல்லை. அவர் சொர்க்கத்துக்கு, பரமாத்மா சிவன் சொர்க்கத்துக்கு வர்றதே இல்லை. அவர் எப்பொழுதும் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர் தான். குழந்தைகளை சொர்க்கவாசியாக ஆக்குகிறார். குதுத்தோ நரக்குமேகி ஆத்தேகி. பரமாத்மா சொர்க்கம் வரலை, சொர்க்கத்தில் இருக்கிறது இல்லை. அவர் வர்றது எங்கே தான் வரார்? நரகத்துக்கு தான் வரார். ஏன்னா நீங்கள் குழந்தைங்க கூப்பிட்டதுமே நரகத்தில் தான் கூப்பிட்டீங்க. எப்போ நீங்கள் தமோ பிரதானம் ஆகிட்டீங்களோ, ஆத்மா எப்போ விகாரியாக அழுக்காக ஆகிடுதோ அப்போ அது நரகத்தில் இருக்குது. அப்போந்தான் நம்ம தந்தையை கூப்பிடுறோம். இது தமோ பிரதான உலகம் இல்லையா? இந்த உலகம் சத்தோ பிரதானமாக இருந்தது. 5000 வருடத்திற்கு முன்னால் இந்த தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. இந்த விஷயங்களை, இந்த படிப்பை இப்பொழுது நீங்கள் தான் புரிந்திருக்கிறீர்கள். மனிதனிலிருந்து தேவதை ஆகுவதற்கான படிப்பு இது. மனிதனிலிருந்து தேவதையாக எந்த ஒரு யுத்தமும் இன்றி ஆக்கிவிட்டார் என்ற மகிமை கூட இருக்கிறது. இங்கே சண்டை போடுறதுக்கான விஷயமே கிடையாது. சொத்து வேணும்னா உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது? சண்டை நடக்குது. பாபா எப்போவுமே சொல்லுவார், சண்டை போடுறதுக்கு வெண்ணே கிடைக்காது. பாபா சொல்கிறார், பச்சா பனா ஒரு வாரிசு பனா. நீங்கள் குழந்தை ஆகிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வாரிசு ஆகிட்டீங்க. நம்ம சொத்து யார் கையிலையுமே இல்லை. பாபா சொல்கிறார், நீங்கள் இப்போ குழந்தைன்னு ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்னவாகிடும்? வந்துடும். நான் பாபா குழந்தை. பாபா கூறுகிறார், குழந்தை ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் விட்டுடணும். தேகத்தின் சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன ஆக முடியாது? உங்களுக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு அக்கா இருக்கிறாங்க, உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, உங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறாங்கன்னு நீங்கள் என்ன ஆக முடியாது? நீங்கள் சத்தியமாக பாபா குழந்தை இல்லவே இல்லைன்னு அர்த்தம்.
ஒரு பெயருக்காக சொல்லிக்கலாம். சரீரத்தின் கணக்குப்படி இவர் எனக்கு மனைவியா இந்த ஜென்மத்தில் இருக்கிறார். புத்தியில் இது புரியணும். அறிமுகப்படுத்தும் போது சொல்லிக்கலாம், மனைவி தான், குழந்தை தான், எங்கள் அப்பா தான், எங்கள் அண்ணன் தான். அப்போனா நீங்கள் யார் இல்லைன்னு அர்த்தம்? பாபா குழந்தை இல்லை. பாபா குழந்தைன்னா அடிப்படை என்ன? தேகத்தின் எல்லா சம்பந்தங்களையும் விட்டுடும். எல்லாரும் இருக்கட்டும், இங்கே விட்டதுனால அவங்க இல்லாமல் போயிட போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்க இடத்துல இருக்கட்டும். இவங்க யாரும் என்னுடைய உறவுகள் கிடையாது, அவங்க பாபா குழந்தை அப்படின்னு புரிஞ்சிட்டிங்கனாலே நீங்கள் யாராக இருப்பீங்க? குழந்தை. குழந்தை ஆனாலே போதும், உங்களுக்கு ஆஸ்தி கிடைச்சாச்சு. ஆஸ்தின்னா சத்தியம் இல்லை, இப்போமே ஆனந்தம், இப்போமே எல்லா விதமான ஆரோக்கியம், செல்வம் எல்லாமே கிடைச்சிடும். பாபா சொல்றார், குழந்தை ஆனீர்கள் என்றாலே ஆஸ்தி கிடைத்தது என்று பொருள். இங்கே எந்த சண்டை சச்சரவும் கிடையாது. பாபா சொல்றார், நீங்க எல்லாருமே ஆத்மாக்கள், என்னுடைய குழந்தைகள். உங்களுக்கு நான் ஆஸ்தி தருகிறேன். நீங்கள் சகோதரர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய இருப்பிடம் மூலவதனம், நிர்வாண தாமம், அதற்கு நிராகார உலகம் என்றும் கூறப்படுகிறது. எல்லா ஆத்மாக்களுமே அங்கு இருப்பவர்கள் தான். இந்த சூரிய சந்திரன் இதையெல்லாம் கடந்து அப்பால் இருக்கக்கூடிய இனிமையான வீடு உங்களுடைய வீடு. ஆனால் அங்கேயே யாரும் அமர்ந்து விடவும் கூடாது. அங்கேயே அமர்ந்து என்ன செய்வீர்கள்? அது வெறும் ஜட நிலையாகிடும். எனக்கு முக்தி வேணும், பரந்தாமத்திலே இருந்துடுறேன், அப்படி கிடையாது. அது ஜடம் போல ஆயிடும். பரந்தாமத்திலே இருக்கிறது அப்படின்னா அது ஜடம் போல நிலையாயிடும். ஆத்மா நடிக்க வந்தால்தான் சைத்தன்யம் என்று கூறப்படும். அப்போ ஆத்மா சைத்தன்யம். அப்படி இருக்கும்போது நடிக்காம இருந்துச்சுன்னா அது ஜடம் ஆகிடும் இல்லையா? பரந்தாமத்தில் வெறும் புள்ளியா இருக்குதுன்னா அது ஜடம் ஆகிடும் இல்லையா? நீங்க இங்கே நாடக மேடையில் வந்து நிற்கிறீர்கள். கை கால் அசையவில்லை என்றால் அது ஜடம் என்று தானே பொருள். பாபா சொல்ற, இங்கே நடிக்கிறோம்னாலே நம்முடைய அங்கங்களை எடுத்து நடிக்கின்றோம். அங்கே நேச்சுரலான சாந்தி இருக்கிறது. ஆத்மா ஜடம் போல ஆகிவிடுகிறது. நடிப்பு ஒன்றுமே அங்கு கிடையாது. அழகு என்பது, அழகு எதில் இருக்குது? அழகு எதில் இருக்குது? பாபா சொல்றார், சோபாத்தோ பார்ட்டுமே கேனா. அழகு என்பது நடிப்பில் தான் இருக்கிறது அல்லவா? நடிக்கணும்ன்றார் பாபா. என்ன செய்யணும்? நடிக்கணும். நடிச்சாதான் ஆத்மா. என்னைய விட்டுடுன்னா நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? செத்து போகணும், ஜடமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதில் என்ன கிடையாது? அழகு நடிங்க. சோபாத்தோ பார்ட்டுமேகே. அழகு என்பது நடிப்பில் உள்ளது. நடிப்புனா என்ன? பரந்தாமத்திலிருந்து வந்து இங்கே நம்முடைய கதாபாத்திரத்தை என்ன பண்ணணும்? நடிக்கணும். நமக்கான பொறுப்பு, கடமை எவ்வளவு இருக்குது? சாந்தி தாமத்தில் என்ன அழகு இருக்கும்? ஆத்மாக்கள் சுக துக்கத்தினுடைய உணர்வுகளை கடந்து அங்கே இருக்கிறது. அங்கே எந்த விதமான கதாபாத்திரமும் நடிப்பது இல்லை. அது வெறுமனே இருப்பதற்கான இடம். அங்கேயே இருப்பதில் என்ன பலன்? சம்பளம் எங்கே எப்போ கிடைக்குது? வேலைக்கு போனால் தானே சம்பளம். வேலைக்கு போனால் தானே சம்பளம். பாபா சொல்கிறார், ஃபாய்தா, லாபம், பலன் அப்படின்னா இங்கே நடிக்க வரணும். முதல்ல சுகத்தின் பார்ட்டு நடிக்கணும். ஒவ்வொருவருக்குமே முதலில் சுகத்தினுடைய பார்ட்டு தான் கிடைக்கிறது. சிலர் சொல்கிறாங்க, எங்களுக்கு மோட்சம் வேண்டும் என்று சொல்கிறாங்க. எப்படி நீர் குமிழி உடைஞ்சிடுச்சுன்னா அது தண்ணியோட, அந்த கடலோட ஐக்கியம் ஆகிடுதோ, அதே போல் ஆத்மாவும் அப்படியே பரந்தாமத்தில் ஐக்கியமாகிடுமா? பரமாத்மாவோட ஐக்கியம் ஆகிடுமா? திருப்பி நடிக்க வராதா? அப்படி ஆகிடும்னா அப்புறம் ஆத்மா ஜடம்னு சொல்லணும். அது சைத்தன்யம் இல்லை. சைத்தன்யம் அப்படின்னா அது ஒரு பொழுதும் அது உடைஞ்செல்லாம் போகாது. அது அப்படியே ஐக்கியமாகிவிடலாம் செய்யாது. பாபா சொல்கிறார், நீங்கள் சைத்தன்யமாக இருந்து கொண்டு ஜடமாகிவிட்டால் அதில் என்ன பலன்? சைத்தன்யமாக இருந்துட்டு நீங்கள் ஜடமாக இருந்துட்டீங்கன்னா அதில் என்ன? உங்களுக்கு வாழ் சண்டை தெரியும். வாழ் சண்டைக்கான போட்டி நடக்குது. நான் பெரிய வீரன், ஆனால் நான் சண்டைக்கு போகலைன்னா அது யார் நம்புவா? உங்களுக்கு பாட தெரியும், நல்லா பாடுவீங்க. நான் பெரிய பாடகன், ஆனால் நான் பாடவே மாட்டேன்னா நீங்கள் பாட்டு கற்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? பாட கற்றுக்கிட்டிங்கன்னா அதை செயல்படுத்தி காண்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பொறுமை இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்க முடியாத சூழ்நிலைக்குள்ளே வாங்க, உங்கள் பொறுமையை வெளிப்படுத்துங்க.
உங்களுக்குள்ள ஆனந்தம் இருக்குதுன்னா ஆனந்தமற்ற சூழ்நிலைக்குள்ளே வாங்க, உங்கள் ஆனந்தத்தை என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க. இல்லைன்னா உங்களுக்குள்ள பொறுமை இருக்கிறது, அன்பு இருக்குது, ஆனந்தம் இருக்கிறதுக்கு என்ன லாபம், என்ன பலன்? ஆத்மா ஏன் நடிக்க வருது? ஆத்மா ஏன் நடிக்க வருது? ஏன் பிறந்தேன்னுலாம் கேட்குறாங்க இல்லையா? ஏன் பிறந்தாயின்னு கேட்குறாங்க, நான் ஏன் பிறந்தேன்னு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுப்போம், ஏன் பிறந்தோம், நாம் ஏன் பிறந்தோம்? ஆத்மா தனது குணங்களை அனுபவிக்கிறதுக்காக வருது. உங்களுக்கு பசியே இல்லை, உங்கள் வீட்டில் என்ன பலகாரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பாபா சொல்கிறார், ஏன் நடிக்க வாரோம்? ஆத்மா தனது குணத்தை அனுபவிக்கணும். பரந்தாமத்தில் இருக்கும்போது நீங்கள் அன்பு, ஆனந்தம், அமைதி இது எதையுமே என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. சத்தியத்தில் கூட நம்ம அறகுறையாக தான் அனுபவிக்கிறோம். ஏன்னா அங்கே துக்கமே இல்லை. அங்கே துக்கமே இல்லாத இடத்துல சுகத்தை அனுபவிக்கலாம், சுகமாக இருப்போம், அதில் கொண்டாடலாம் முடியாது. மிக உயர்ந்த அனுபவம் எல்லாம் சங்கமயுகத்தில் தான் கிடைக்கும். இங்கே தான் ஆப்போசிட் இருக்குது. ஆப்போசிட் இருந்தால் தான் உண்மை தன்மையை உணரவே முடியும். உங்களுக்கான ஆப்போசிட் இல்லாத வரைக்கும் உங்கள் குணத்தை உங்களால் அனுபவிக்கவே முடியாது. உங்களுக்கு எதிரி இல்லாத வரைக்கும் உங்களுடைய நிஜ குணத்தை நீங்கள் உணரவே முடியாது. எதிரி வேணுமா வேண்டாமா? உங்களுக்கு எல்லாமே சாதகம்னா நீங்கள் ஜடமாகிடுவீங்க, சீக்கிரமாக செத்து போகிறது ரொம்ப நல்லது. இதுக்கு பூமிக்கு பாரமா? உங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்போனா தான் உங்களுடைய நிஜத்தை என்ன பண்ண முடியும், நீங்கள் உணர முடியும். உணர்ந்தால் அதுக்கு பேர் வாழ்க்கை. அன்பை உணரலை, ஆனந்தத்தை உணரலை, அமைதியை உணரலைன்னு நீங்கள் செத்து போகலாம். ஆனால் அன்பை, அமைதி, ஆனந்தத்தை எப்போந்தான் உணர முடியும்? அன்பில்லாத சூழ்நிலை, அமைதி இல்லாத சூழ்நிலை, ஆனந்தம் இல்லாத சூழ்நிலை. பாபா சொல்கிறார், வேணும் தான் ட்ராமாவில் பாபா நம்மளை தள்ளி விட்டுருக்கிறார். பாபா பார்த்துருக்கீங்களா? பறவையை தாய் பறவை குஞ்சு பறவையை தள்ளி விட்டுரும், வாத்தை தள்ளி விட்டுரும். தாய் வாத்து குட்டி வாத்தை என்ன பண்ணி விட்டுரும்? அது பயப்படும், தள்ளி விடும். தள்ளி விட்ட பிறகு அந்த கணம் துடிக்கும். அதுக்கப்புறம் நீஞ்ச ஆரம்பிச்சிடுச்சுன்னு அந்த வாத்துக்கு எப்படி இருக்கும்? இப்போ பாபா தள்ளி தான் விட போகிறார், தள்ளி விடுறார். தள்ளி விட்டுட்டாரா? உங்களை சுற்றி ஏடாகூடமான சூழ்நிலை இருக்குதுன்னா என்ன பண்ணிட்டாருன்னு அர்த்தம்? தள்ளிட்டார். கொஞ்சம் நீஞ்சிக்கோங்க, அப்புறம் சத்தியம் தான். அந்த வாத்து நீஞ்ச ஆரம்பிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னது? அது சத்தியம் தான். அந்த பறவை சிறகு அடிக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா, ஆனால் தள்ளி விடும்போது கோவமாக வரும் இல்லையா? இந்த தாய்க்கு இறக்கமே இல்லை. பாபா சொல்கிறார், உங்கள் ரெக்கை இருக்குதுங்கிறத நீங்கள் உணரணும்ல. இந்த வாத்து தண்ணிக்குள்ளே விழாத வரைக்கும் அதுக்கு என்ன இருக்கிறதே தெரியாது. ரெக்கை இது ஏன் இப்படி தனியாக ரெண்டு நீட்டிட்டு நிற்கினே தெரியாது. அது விழுந்த பிறகு அது ரெக்கையை யூஸ் பண்ணும்போது, அந்த காலை பெடல் போடும்போது தான் தெரியும். பாபா சொல்கிறார், இந்த நாடகம் வேணுமா வேண்டாமா? நாடகம் வேணுமா வேண்டாமா? ஜடங்கள்லாம் யோசிக்கும் வேணுமா வேண்டாமான்னு. சைத்தன்யம் தான் என்ன சொல்லும்? வேணும். நான் என்னுடைய குணத்தை அனுபவிக்கிறதுக்கு இந்த ட்ராமா. உங்கள் வீடு கரெக்டாக இருக்குதா? நீங்கள் வசிக்கக்கூடிய இடம் கரெக்டாக இருக்குதா? நீங்கள் வசிக்கக்கூடிய தெரு கரெக்டாக இருக்குதா? நிறைய பேருக்கு வீடு பிடிக்காது, தெரு பிடிக்காது. அதுங்கெல்லாம் ஜடம். அதுங்க தான் குணத்தை அனுபவிக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. நீங்கள் ஆப்போசிட்டான இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் உங்களுடைய சொந்த குணத்தை என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். பாபா சொல்கிறார், चैतन्य होते हुए जड़ होकर पड़े रहे तो क्या फायदा है. சைத்தன்யமாக இருந்தும் ஜடமாக இருந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்குறார். பார்ட் தோ சப்கோ பஜானா ஹி ஹே. நடிப்பை எல்லோரும், கதாபாத்திரத்தை எல்லோரும் நடிக்கத்தான் வேண்டும். முக்கியமான பார்ட்டு ஹீரோ ஹீரோயினுக்கான பார்ட். நீங்கள் குழந்தைங்க ஹீரோ ஹீரோயினுக்கான பட்டத்தை பெறுகிறீர்கள். ஆத்மா இங்கே கதாபாத்திரம் நடிக்கின்றது. முதல்ல முக்கியமாக ராஜ்யம் செய்கிறது, பிறகு ராவணனுடைய துக்கத்தினுடைய ராஜ்யத்திற்கு செல்லுகிறது. இப்போ பாபா சொல்றார், குழந்தைகளே நீங்கள் எல்லோருக்கும் செய்தி கொடுங்கள், டீச்சராகி மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள். யார் டீச்சர் ஆகவில்லையோ அவர்களுக்கு பதவி குறையும். டீச்சர் ஆகாமல் யாருடைய ஆசீர்வாதமும் எப்படி கிடைக்கும்? எப்படி
किसको पैसा देंगे तो उनको खुशी होगी ना, யாருக்காவது பைசா கொடுத்தோம்னா அவங்களுக்கு குஷி வரும் இல்லையா. अंदर में समझते हैं बीके हमारे ऊपर. அது மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு ஞானம் சொல்லுங்க, அப்போ அவங்களுக்கு குஷி. அப்போ அவங்களும் நினைப்பாங்க இவங்களுக்கு நம்ம மேலே எவ்வளவு கருணை இருக்குது, அப்போ அவங்கள்ட்டேருந்து நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்போ நமக்கு குஷி. இவர்கள் நம்மை எந்த நிலையிலிருந்து என்ன நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். தாழ்ந்த நிலையிலிருந்து நீங்கள் யாரையாவது அப்படி ஒருத்தவங்களையாவது மாற்றிருக்கீங்களா? ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க, துக்கத்தில் இருந்தாங்க, இப்போ நல்லா ஆயிட்டாங்க பாபா ஞானம் கொடுத்து. அப்படி ஒருத்தர் இருந்தாலே வாழ்க்கையை நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் கருணையோடு அவர்களை மாற்றி இருக்கிறீர்கள். அப்போ அவங்க பாபாட்ட சொல்லுவாங்க, ஆஹா பாபா, நீங்கள் இந்த குழந்தைங்க மூலமாக எனக்கு எவ்வளவு நன்மை செய்கிறீங்க. தந்தை யார் மூலமாவது நன்மை செய்யணும் இல்லையா? பாபா யார்? செய்பவர், செய்ய வைப்பவர். உங்கள் மூலமாக செய்ய வைக்கின்றார், உங்களுக்கு நன்மை ஏற்படுகிறது, நீங்கள் பிறகு மற்றவர்களுக்கு நன்மை ஏற்படுத்துகிறீர்கள். யார் யார் எப்படி எப்படி சேவை செய்கிறார்களோ அதற்கு ஏற்ற உயர்ந்த பதவியை அடைகிறார்கள். ராஜா ஆக வேண்டும் என்றால் பிரஜைகளை உருவாக்க வேண்டும். பிறகு யார் நல்ல நம்பரில் வர்றாங்களோ அவங்களும் ராஜா ஆகிடுவாங்க. மாலை உருவாகுகிறது, தன்னிடம் தானே கேட்க வேண்டும், நான் மாலையில் எத்தனையாவது நம்பரில் வருவேன். முக்கியமானது 9 ரத்தினம் சொல்கிறாங்க இல்லையா, நவரத்தினம். நடுவில் வைரம் வைக்கிறாங்க இல்லையா, நவரத்தினம் மோதிரம் போடுறாங்க, நடுவில் வைரம் இருக்கிறது, சுற்றி 8 ரத்தினம் இருக்கிறது. மாலையில் ஜபமாலையில் கூட மேலே மலர் இருக்கிறது. கடைசியில் நீங்கள் இதை தெரிந்து கொள்வீர்கள், யார் யார் முக்கிய மணிகள் என்று, யார் எந்த குலத்தில் வருவார்கள் என்று. கடைசியில் உங்களுக்கு எல்லாம் சாட்சாத்காரம் அவசியம் கிடைக்கும். பார்ப்பீங்க எப்படி எப்படியெல்லாம் யார் யார். பாபா சொல்கிறார், கைசே சப் சஜாயே காத்தேகே, எப்படி இவங்கெல்லாம் தண்டனை அடைகிறாங்க அதையும் பார்ப்பீங்க. ஆரம்பத்தில் தெய்வீக திருஷ்டியில் நீங்கள் சூக்ஷ்ம வதனத்தில் பார்த்துட்டு இருந்தீங்க, இதுவும் குப்தமாக இருக்கிறது. ஆத்மா தண்டனைகளை எங்கே அனுபவிக்கிறது, எப்படி அனுபவிக்கிறது, இதுவும் டிராமாவில் கதாபாத்திரம் தான். கர்ப்ப ஜெயிலில் தண்டனை கிடைக்கிறது, ஜெயிலில் தர்மராஜாவை பார்க்குறாங்க, பிறகு சொல்கிறாங்க என்னை வெளியில் கொண்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. நோய்களெல்லாம் கூட ஏற்படுகிறது, அதுவும் கூட கர்மத்தின் கணக்கு இல்லையா? இந்த எல்லா விஷயமும் புரிந்து கொள்ள வேண்டியவைகள். பாபா அவசியம் நமக்கு சரியானதைத்தான் கூறுவார் அல்லவா? இப்போ நீங்கள் மிகச் சரியானவர் ஆகுகிறீர்கள். சரியானவர் என்று யாருக்கு சொல்லப்படுகிறதோ, யார் தந்தையிட்டேர்ந்து நிறைய சக்தியை எடுத்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் சரியானவர்கள், உரிமை உடையவர்கள். ரைட்டியஸ் அப்படின்றார் இங்கிலீஷில். ரைட்டியஸாக யார் ஆகிறாங்க? பாபா சொல்கிறபடி நடக்கும் பொழுது நமக்கு உரிமை வந்துடும். பாபா சொல்கிறத கேட்கலன்னா பாபாட்ட எந்த ஒரு உரிமையும் கொண்டாட முடியாது. எனக்கேன் நீ இதை செய்யலை, எனக்கேன் இதை செய்யலை அப்படின்னு யார் கேட்க முடியும்? பாபா சொன்னதை செய்கிறவங்க தான் கேட்க முடியும். நீங்கள் பாபாவுக்கு வலதுகரமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரைட்டியஸ் ஆகிடுறீங்க, உரிமை உடையவர் ஆகிடுறீங்க. நீங்கள் பாபாட்டேருந்து நிறைய சக்தியையும் பெறுகிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு எஜமானன் ஆகுகிறீர்கள் அல்லவா? எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. பிரச்சனை அல்லது குழப்பம் போன்ற எந்த விஷயமும் கிடையாது. இந்த உலகத்தில் பிரச்சனை குழப்பம்னு ஒன்றுமே கிடையாதா? பாபா சொல்கிறார், ஹங்காமா ஆதிக்கு கோயி பாத்து நகி, பிரச்சனைக்கு ஒரு விஷயமும் இல்லைன்றார் பாபா. உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா? பிரச்சனை இருக்கா இல்லையா? பிரச்சனை இருக்கா இல்லையா? பாபா சொல்கிறாங்க, தாக்கத்து கம்முகே தோ கித்தனே கங்காமா ஹோ ஜாத்தாகே. ஆற்றல் குறைகிறது என்றால் எவ்வளவு குழப்பமாகி விடுகிறது. ஆற்றல் குறைகிறது என்றால் எவ்வளவு குழப்பம் ஆகிவிடுகிறது. ஆற்றல் குறைஞ்சா எல்லாமே குழப்பம்தான். உங்கள்கிட்ட பொறுமை இருக்குது, தைரியம் இருக்குது, சக்தி, உங்கள்கிட்ட எவ்வளவுக்குளவு ஆற்றல் கூடுதோ அவ்வளோக்குளவு எது குறைஞ்சிருது? குழப்பங்கள் குறைஞ்சிருது. ஆற்றல் குறைய குறைய எது கூடிடுது?
குழப்பங்கள் கூடுது. ஆக்சுவலாக ஆற்றல் கூடவும் இல்லை, குறையவும் இல்லை. ஆத்மா அழியாது, ஆத்மாவில் உள்ள ஆற்றலும் அழியாது, ஆத்மா மறந்துடுது. அப்போ சக்தி இல்லைன்னு தன்னைத்தானே நினச்சிக்குது. அப்போ எல்லாமே பிரச்சனையாக தெரியுது. பாபா வாணி சொல்கிறார், ஆத்மா வெளிப்படையுது. ஆத்மா தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை உணரும் பொழுது அங்கே ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நமக்கு புரிய வருது. பாபா சொல்கிறார், தாக்கத்து கம்முகை தோ கித்தனே கங்காமே ஹோ ஜாத்தே. ஆற்றல் குறைகிறது என்றால் எவ்வளவு பிரச்சனை ஆகி விடுகிறது. இப்போ குழந்தைங்களாகிய உங்களுக்கு அரை கல்பத்துக்குமான ஆற்றல் கிடைக்கிறது. இருந்த பொழுதும் நம்பர்வார் புருஷார்த்தம் அனுசாரம் கிடைக்கிறது. எல்லோரும் ஒரே மாதிரி சக்தி அடைவது இல்லை, ஒரே மாதிரி பதவியும் அடைவதும் இல்லை. இதுவும் ஏற்கனவே பதிவாகிவிட்டது. ஆற்றல் எல்லாருக்கும் ஆற்றல் இருக்குது. எல்லாரும் தனக்குண்டான ஆற்றலை ஒரே மாதிரி புரிஞ்சிக்கிறது இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி பதவியும் நம்பர்வார். இதெல்லாம் ஏற்கனவே ரெக்கார்டு டிராமாவில் அனாதியாக பதியப்பட்டிருக்கிறது. சிலர் கடைசியில் வருகிறார்கள், ஒரு இரு ஜென்மங்கள் எடுக்கிறார்கள், பிறகு சரீரத்தை விட்டு விடுகிறார்கள். எப்படி தீபாவளியில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மழை காலம், இந்த தீபாவளி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈசல் கூட்டம் வரும். அந்த ஈசல் பார்த்தீங்கன்னா ஒரே இரவில் இறக்கை கிடச்சி அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செத்து கிடக்கும். ஒரு நாள் ஈசல், பாபா புற்றீசல் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அது மாதிரி சில ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா ஓரிரு ஜென்மத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. அது என்ன வாழ்க்கை? பாபா வந்தால் சத்தியுகத்தினுடைய ஃபஸ்ட்டிலேருந்து வரணும். ஒரு ஜென்மம் கூட என்ன ஆகக்கூடாது, லேட் ஆகக்கூடாது. ஆனால் அதுக்கு நிறைய முயற்சி செய்யணும். பாபா சொல்றார், மனிதர்களுடைய வாழ்க்கையும் அப்படி புற்றீசலின் வாழ்க்கை போல சொல்லப்படுகிறது. யாருடைய வாழ்க்கை? யார் புருஷார்த்தமே பண்ணாமல் கடைசியில் இப்படி வந்துட்டு போகிறாங்களோ அப்படி. முதல்ல எந்த ஆத்மாக்கள் வருகிறார்களோ அவர்களுக்கு ஆயுள் எவ்வளவு நீண்டதாக இருக்கிறது. குழந்தைங்களாகிய உங்களுக்கு மிகுந்த குஷி ஏற்பட வேண்டும். நான் நீண்ட ஆயுள் கொண்டவராக ஆகுவேன். முழு கதாபாத்திரத்தையும் நீங்கள் நடிக்கிறீர்கள். அப்படின்னா சத்தியுகத்திலிருந்து கலியுகம் சங்கயுகம் வரைக்கும் பாபா உங்களுக்குத்தான் புரிய வைக்கிறார். நீங்கள் எப்படி முழு கதாபாத்திரம் நடிக்கின்றீர்கள்? படிப்பின் அனுசாரம் மேலே இருந்து வருகிறீர்கள் நடிப்பதற்காக. உங்களுடைய படிப்பே புது உலகத்திற்காக. பாபா கூறுகிறார், அநேக முறை உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இந்த படிப்பு அழிவற்றதாகி விடுகிறது. அரை கல்பத்திற்கு நீங்கள் பிராப்தி அடைகிறீர்கள். அந்த அழியக்கூடிய படிப்பின் மூலமாக சுகமும் கூட அழியக்கூடியதாக அற்ப காலத்திற்கு கிடைக்கிறது. இப்பொழுது சிலர் வக்கீல் ஆயிடுறாங்க அப்படின்னா கல்பத்துக்கு பிறகும் உங்கள் வக்கீல் ஆகுவாங்க இல்லையா? இதையும் நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. என்ன கதாபாத்திரம் யார் யாருக்கு கிடைக்கிறதோ அதைத்தான் கல்பம் அவர்கள் நடிப்பார்கள். தேவதைகளோ அல்லது சூத்திரர்களோ ஒவ்வொருவருக்கும் என்ன கதாபாத்திரமோ அதைத்தான் அவர்கள் நடிக்கிறார்கள். கல்பத்திற்கு முந்தி நடித்ததை இப்பொழுது நடிக்கிறார்கள். இதில் எந்த வேறுபாடும் ஏற்படவே முடியாது. அப்படியே அச்சு பிசகாமன்னு சொல்லுவோம். அச்சு யாராக இருந்தாலும் சரி, அவங்க எப்படி நடிச்சிட்ருக்கிறாங்க? அச்சு பிசகாமல் நடிக்கிறாங்க. கல்பத்துக்கு முன்னால் இதுதான் அவங்களுடைய பார்ட். அப்போ நம்ம விவாதமே பண்ண வேண்டாம். யாரை பற்றியும் விவாதமே பண்ண வேண்டாம். ஏன் பண்ண வேண்டாம்? கல்பம் அதுதான் அவங்க நடிப்பு. அச்சு பிசகாமல் அவங்க நடிப்பை அவங்க நடிக்கிறாங்க. நம்முடைய டியூட்டி சாட்சியாக ரசிக்கலாம். நம்ம இங்கே என்ன பண்ணலாம்? சாட்சியாக ரசிக்கலாம், அவ்வளோதான். நான் எப்படி நடிக்கணும் நான் முடிவு பண்ணலாம். நீங்கள் ஏன் எப்படி நடிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா நமக்கு ஞானம் இருக்குது. கல்பம் அதுதான் நடிப்பு, அழிவற்றது. பாபா சொல்றார், இந்த முழு விளையாட்டுமே ஆனது ஆக்கப்பட்டதுமான விளையாட்டு. ஒவ்வொருவரும் அவர் கதாபாத்திரத்தை நடித்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் ஒரு வேறுபாடும் இல்லை. இதெல்லாம் தாண்டி நமக்கு வருது பாருங்க, கோபம், கவலை, டென்ஷன். இதை என்ன பண்ணலாம்? இவ்வளோ பாயிண்ட் சொல்றாரு இல்லையா? என்ன சொல்கிறாரு? ஒவ்வொருவருக்கும் என்ன கதாபாத்திரமோ அதைத்தான் அவங்க நடிக்கிறாங்க. அதுவும் கல்பம் அதைத்தான் நடிக்கிறாங்க. பாபா சொல்கிறார், தேவதையோ சத்திரியனோ சூத்திரனோ அதுதான் அவங்களுடைய பாட்டுன்னு அதைத்தான் அவங்க நடிப்பாங்க. இது எல்லாமே ஆனதும் ஆக்கப்பட்டதுமான
ஆனதும் ஆக்கப்பட்டதுமான விளையாட்டு. விளையாட்டு ரொம்ப டேஞ்சர் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? இன்னைக்கு காலையில் தான் ஒரு கிளாஸ் கேட்கும்போது ஒரு ஜோக்கு மாதிரி ஒரு பிரதர் கிளாஸ் சொல்கிறார். ஒருத்தர் சினிமா பார்க்க போயிடுறார். 2 நண்பர்கள் சினிமா பார்க்க போயிருக்காங்க. சினிமா பயங்கர போர் அடிச்சு போச்சு. கடுப்பாக வர்றார் ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு போர் அடிக்குது, உனக்கு ஒரு 10 ரூபா தாரேன். இந்த முன்னால் ஒருத்தன் உட்காந்துருக்க பார்த்து ரசித்து பார்த்துட்ருக்கிறார். முன்னால் உள்ளவர் படத்தை ரசித்து பார்த்துட்ருக்கார். படம் ரொம்ப படுகேவலமாக இருக்குது. அவனை ஓங்கி ஒரு அரை முதுகில் அடி. ஆனால் அவன் பதிலுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா கோவப்படக்கூடாது. அவன் பதிலுக்கு கோவப்படலைன்னா அவனுக்கு 10 ரூபா தாரேன். இப்போ இந்த காலத்து கதைன்னா 100 ரூபான்னு வச்சு, 10 ரூபா ரொம்ப சீப்பு. 10 ரூபாய்க்குலாம் யாராவது ரொம்ப விலைக்கு 1000 ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன். இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக போச்சு. உனக்கு 1000 ரூபா தாரேன், நீ அவனை ஓங்கி ஒரு அடி அடிக்கணும். ஏன் அடிக்கணும்னா இவனுக்கு பொழுது போக மாட்டேங்குது, போர் அடிக்குது, படம் போர் அடிக்குது. நீ அவனை ஓங்கி ஒரு அடிக்கணும் முதுகில். ஆனால் அவன் என்ன பண்ணக்கூடாது? கோவப்படக்கூடாது. இவன் ரைட் ஓகேன்னு சொல்லி ஊற்றிட்டு ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டான். அடிச்சோன்னு ஒரு பயங்கரமாக கோவத்தோடு திரும்பி பார்க்குறாரு. ஏன் கந்தசாமி எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்றார். சார் நான் கந்தசாமி இல்லை, ராமசாமி. ஓ சாரி ரொம்ப சாரி, நான் பண்ணாலேருந்து பார்க்கும்போது கந்தசாமி மாதிரியே தெரிச்சு. பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். 1000 ரூபா என்ன பண்ணியாச்சு, வாங்கியாச்சு. திருப்பியும் படம் ஓடிட்டுருக்கு, திருப்பியும் ரசிச்சுக்கிட்டே இருக்கார். திருப்பியும் சொல்கிறார் இவர், உனக்கு இப்போ 2000 ரூபா தாரேன், இவரை அடிக்கணும், ஆனால் பதிலுக்கு என்ன பண்ணக்கூடாது? கோவப்படக்கூடாது. இன்டர்வல் விட்டுடுச்சு. பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஓங்கி ஒரு அடி அதே ஆளை. கந்தசாமி நீ இங்கே இருக்கியா, ஒன்னே மாதிரி ஒரு ஆள் உள்ளே இருந்தாருடா அப்படின்றார். சார் நான் கந்தசாமி இல்லை சார், ராமசாமி அப்படின்ட்டு. இது என்னன்னா அடுத்தவங்க பொழுதுபோக்குக்கு டார்ச்சர் பண்ணுறது இன்றைக்கி பழக்கமாயிடுச்சு. ஆக்சுவலாக இது பொழுதுபோக்கா அப்படின்னா இல்லை. பாபா சொல்கிறார், இந்த ட்ராமாவை நீங்கள் ரசிக்கணுன்றார். இந்த ட்ராமாவை நீங்கள் என்ன பண்ணணும்? ரசிக்கணும். கல்ப அவங்கவுங்களுடைய கதாபாத்திரத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க? அச்சு பிசகாமல் நடிக்கிறாங்க. இது ஏற்கனவே இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கடைசியில் என்ன சொல்லி முடிக்கிறார்னா, இது ஆனதும் ஆக்கப்பட்டதுமான விளையாட்டு. ட்ராமான்ற வார்த்தையை எடுத்துருங்க. இது இப்போ இந்த 2 பசங்களுக்கும் என்னவா இருக்குது? எல்லாமே விளையாட்டாக இருக்குது. அவன் அடிக்கிறதும் பணம் கொடுக்கறதும் அவன்கிட்ட. பாபா இது கேம், இது ஒரு கேம். இது ஆனதும் இந்த மாதிரி அடிக்கிறதுக்கான ஆட்கள் இல்லை. நம்ம வகுப்பை யோசிச்சு பாருங்க. சேட்டை பண்ணுற பசங்க மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வகுப்பு பயங்கர போராக இருக்கும். அவன் படித்தானா படிக்கலையாங்கிறதுலாம் 2வது. கிளாஸ்ன்னா அங்கே 2 பேர் என்ன பண்ணணும்? சேட்டை பண்ணணும். வாத்தியார்கிட்ட 2 திட்டு வாங்கணும். அப்போன்னா வாத்தியாருக்கும் தூக்கம் வராது, படிக்கிற பசங்களுக்கும் என்ன பண்ணாது? அவர் படிச்சுக்கிட்டே இருக்கார், எல்லாரும் நல்ல பிள்ளையாகவே படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா கிளாஸ் போர். இது என்ன வகுப்புன்னு ஆகிடும். பாபா சொல்றார், இது ஆனதும் ஆக்கப்பட்டதுமான விளையாட்டு. பூச்சி தேகே புருஷார்த்த படா பிராலப்து படி. சிலர் கேட்குறாங்க, புருஷார்த்தம் பெருசா இல்லை பிராப்தி பெருசா அப்படின்னு கேட்குறாங்களாமா. அப்போ புருஷார்த்த பிகர்த்தோ பிராலப்தி மில்தி நகி. புருஷார்த்தம் பண்ணாமல் பிராப்தி கிடைக்கவே கிடைக்காது. புருஷார்த்தசே பிராலப்தி மில்திகே ட்ராமா அனுசார். புருஷார்த்தத்தின் மூலம் பிராப்தி ட்ராமா அனுசாரம் கிடைக்கிறது. புரிஞ்ச மாதிரி தெரியும். புருஷார்த்தத்தின் மூலம் பிராப்தி ட்ராமா அனுசாரம் கிடைக்கிறது. எல்லாமே எதன் அனுசாரம்தான்? ஆனாலும் இந்த ட்ராமாவில் புருஷார்த்தம் பண்ணலைன்னு என்ன கிடைக்காது? பிராப்தி கிடைக்காது. இந்த பாயிண்ட் நீங்கள் பேயின்னு பார்த்தா பேய், பிசாசுன்னு பார்த்தா பிசாசு. உங்கள் கண்ணுக்கு இது என்ன தெரியுதுன்னு தெரியாது. பாபா ஒரு வார்த்தை ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார், புருஷார்த்தத்தினால் பிராப்தி ட்ராமா அனுசாரம் கிடைக்கிறது. तो सारा बोझ ड्रामा पर आ जाता है. பாபாவே ஒரு வழிக்கு வரார். எல்லா சுமையும் நாடகத்தின் மீது வருகிறது. எல்லா சுமையும் நாடகத்தின் மீது வருகிறது. ட்ராமாவில் இதுதான். புருஷார்த்தம் இல்லாமல் பிராப்தி கிடைக்காது. ஆனாலும் புருஷார்த்தம் செய்கிறதுக்கும் பிராப்தி கிடைக்கிறதுக்கும் எதில் ரெக்கார்டாக இருக்கணும்? ட்ராமாவில் ரெக்கார்டாகி இருக்க வேண்டும். பாபா சொல்றார், எல்லா சுமையும் ட்ராமாவில் புருஷார்த்த கோய் கர்த்தே கோய் நகி கர்த்தே. சில பேர் புருஷார்த்தம் பண்ணுறாங்க, சில பேர் புருஷார்த்தம் பண்ணலை. ஏன் ட்ராமா. நான் தான் ரொம்ப யோக்கியன்
அப்படிலாம் ஒரு மண்ணும் கிடையாது. ட்ராமாவில் நீங்கள் புருஷார்த்தம் பண்ணணும்னு ட்ராமாவில் இருக்குது. நான் தான் பெர்ஃபெக்ட், அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. ட்ராமாவில் நீங்கள் ஒழுங்காக வரணும், ஒழுங்காக போகணுன்னு இருக்குது. எல்லா சுமையும் உங்கள் மேலே இல்லை. எது மேலே? பாபா எல்லா சுமையும் ஏன் தலைமையிலன்னு சில லூசு சொல்லும், பார்த்துருக்கீங்களா? அந்த லூசுட்ட பாபா சொல்கிறாரு, உன் மேலே இல்லை, ட்ராமாவில். வீட்டில் எல்லா உழைக்கிறவங்களும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, இந்த வீடை யார் தலையில் தான் ஓடிட்டுருக்குது? என் பாபா சொல்லுவான் தலையில் இல்லை, ட்ராமா தலையில் இருக்குதுன்றார். யார் தலையில் இருக்குது? இந்த எல்லா சுமைகளும் ட்ராமாவில் இருக்கிறது. பாபா சொல்கிறார், இது கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தா கடுப்பாக தான் இருக்கும். கஷ்டப்படுறதெல்லாம் நான், அப்புறம் ட்ராமான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உழைக்கிறதெல்லாம் நான், அப்புறம் ட்ராமான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சேட்டை பண்ணுறதெல்லாம் அவங்க, அப்புறம் ட்ராமான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஆத்ம பயிற்சி பண்ணலைன்னா பாபா ஞானம் ரொம்ப கஷ்டம். ஆத்ம பயிற்சி பண்ணலைன்னா பாபா ஞானம் ரொம்ப கஷ்டம். தேக அபிமானம் உள்ளவங்களுக்கு பாபா ஞானத்தை கேட்டாலே கோபமாக வரும். உங்களுக்கு எவ்வளோ தேக அபிமானம் இருக்குதோ அவ்வளோக்கு வாணி பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் பாபா இந்த மாதிரிலாம் பாயிண்ட் சொன்னார்னா பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் கொஞ்சம் பயிற்சி பண்ணி பாருங்கள். பாபா சொல்கிறார், எல்லா சுமையும் நாடகத்தின் மீது இருக்கிறது. சிலர் முயற்சி செய்கிறார்கள், சிலர் முயற்சி செய்வது இல்லை. ஆத்தேவி விரும்பி வர்றாங்க கரெக்டாக, ஆனாலும் முயற்சி செய்வது இல்லை எனில் பலனும் கிடைப்பது இல்லை. முழு உலகத்திலும் என்ன நடிப்பு நடக்கிறதோ எல்லாமே ஆனதும் ஆக்கப்பட்டதுமான ட்ராமா. முழு உலகத்திலும் என்ன நாடகம் நடக்கின்றதோ எல்லாமே ஆனதும் ஆக்கப்பட்டதுமான ड्रामा। अच्छा नल्लது मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को நமஸ்தே. தாரணைக்கு முக்கியமான சாரம், சதா இதே நினைவில் இருக்க வேண்டும். நான் ஆத்மா ஆண் குழந்தை. எனக்கு தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியையும் கிடைக்க வேண்டும். எனக்கு தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியும் கிடைக்க வேண்டும். மனிதனிலிருந்து தேவதையாகுவதற்கான பாடத்தை படிக்க வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். முழு உலகத்திலும் என்ன செயல் நடக்கின்றதோ இவை எல்லாம் ஆனதும் ஆக்கப்பட்டதுமான ட்ராமா. முழு உலகத்திலும், உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் அப்படிலாம் இல்லை, முழு உலகத்திலும் என்ன நடிப்பு செயல் நடைபெறுகிறதோ இது எல்லாம் ஆனதும் ஆக்கப்பட்டதுமான ட்ராமா. இதில் புருஷார்த்தம் மற்றும் பிராப்தி இரண்டுமே பதிவாகி இருக்கிறது. இதில் புருஷார்த்தம் மற்றும் பிராப்தி இரண்டுமே பதிவாகி இருக்கிறது. புருஷார்த்தம் இல்லாமல் பிராப்தி கிடைக்க முடியாது. புருஷார்த்தம் இல்லாமல் பிராப்தி கிடைக்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு ஒன்று கிடைக்குதுன்னா அதுக்கு அவங்க ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, உழைச்சிருக்காங்க. இந்த ஞானம் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும். பொறாமைக்கே விஷயம் இல்லை, கோபத்துக்கே விஷயம் இல்லை. புருஷார்த்தம் இல்லாமல் பிராப்தி கிடைக்க முடியாது. இந்த விஷயத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொள்ளுங்கள். வரதான், कोई भी सेवा सच्चे मन से लगन से करने वाले सच्चे रूहानी सेवादारी भव. எந்த சேவையாயினும் உண்மையான மனதோடு ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்கள். எந்த சேவையாயினும் உண்மையான மனதோடு உண்மையான ஈடுபாட்டோடு செய்யக்கூடிய உண்மையான ஆன்மீக சேவாதாரி ஆகுங்கள். சேவா எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை உண்மையான மனதோடும் ஈடுபாட்டோடும் செய்துவிட்டால் அவர்களுக்கு 100 மார்க்கு கிடைத்து விடுகிறது. சேவையில் சிடுசிடுப்பு தன்மை வேண்டாம். சேவையை பெயருக்காக செய்ய வேண்டாம். உங்களுடைய சேவையை கெட்டுவிட்டதை சரி செய்வது, சீர்கெட்டுவிட்டதை சீர்திருத்துவது, எல்லோருக்கும் சுகம் கொடுப்பது, ஆத்மாக்களை தகுதியாக யோகியாக ஆக்குவது, அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்வது, சரியான நேரத்தில் ஒவ்வொருவருக்கும் துணை உதவி கொடுக்க வேண்டும். அப்படி சேவை செய்யக்கூடியவர்கள்தான் உண்மையான ஆன்மீக சேவாதாரிகள். ஸ்லோகன்: பவித்திரத்தா தான் பிராமண வாழ்க்கையினுடைய நவீனத்தா, புதுமை. இதுதான் ஞானத்தினுடைய அஸ்திவாரம். பவித்திரத்தா தான்
இந்த பிராமண வாழ்க்கையினுடைய நவீனத்தான். இதுதான் ஞானத்திற்கான அஸ்திவாரம்.